தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தவிக 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அருண்ராஜ் போட்டியிடுவார் என தவிக தலைவர் விஜய் அறிவித்தார். இந்நிலையில் திருச்செங்கோடு வருகை தந்த அருண்ராஜிற்கு தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து பேட்டியளித்த அவர், தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் பதவியேற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என கூறினார். கடந்த 50 வருடங்களாக 2 கட்சிகளுக்கு மட்டுமே மாறி மாறி வாக்களித்து மக்கள் வெறுத்துப் போயிருக்கிறார்கள் என தெரிவித்தார். திருச்செங்கோடு தொகுதியில் இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தது 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். தமிழகத்தின் அடுத்த முதல்வராக தலைவர் அவர்கள் பதவி ஏற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டு மக்கள் உண்மையாலுமே வெறுத்து போயிருக்காங்க. ஒரு மாற்றம் வராதான எல்லா மக்களும் ஏங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த எண்ணம் தான், அந்த உணர்வு தான் நான் பாக்குற தமிழ்நாடு முழுக்க அந்த எண்ணம் தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு தூய சக்தி, தமிழக வெற்றி கழகம் என்ற தூய சக்தியால் மட்டும்தான் தீய சக்தியாக திமுகவை வீழ்த்த முடியும். தலைவர் சொன்னதை போல திமுகவுக்கும் டிவிகேக்கு மட்டும்தான் அங்க போட்டி. மற்ற யாருமே மக்கள் நம்பிக்கை அவங்க பெறவே இல்லை.